எப்பா நேற்றுக்கு டிராவல் பண்ண டயர்ல நல்லா தூங்கிட்டேன். காலையில 8:30 மணிக்கு கிளாஸ். ஆனா நான் 7 மணிக்கு தான் ஏஞ்சனே. நேற்றுக்கு டிமார்ட் போகும்போது இந்த வாட்டர் பாட்டில பார்த்தேன், நல்லா இருந்ததுன்னு வாங்கிக்கிட்டேன். நான் வேற டெய்லி எவ்வளவு தண்ணி குடிக்கிறேன்னு தெரிய மாட்டேங்குது. இதுல மொத்தம் 2 லிட்டர் கெப்பாசிட்டி இருக்கு. இனிமே நான் எவ்வளவு தண்ணி குடிக்கிறேன்னு கால்குலேட் பண்றதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இதே மாதிரி உங்களுக்கு பிளிப்கார்ட்ல ஒன்னு பார்த்து வச்சிருக்கேன், வேணும்னா பயோல லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. என் கண்ணு என்னாலே நம்ம முடியல. நான் குளிச்சுட்டு வரதுக்குள்ள என் பெட்ஷீட்டோட சேர்த்து எல்லா பெட்ஷீட்டையும் மடிச்சு வச்சிருக்காங்க. இதே மாதிரி தினமும் பண்ணாங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். காலேஜுக்கு 8:30 மணிக்கெல்லாம் வந்துடணும். ஆனா இங்கே மணி 8:37 ஆயிடுச்சு. இதுக்கு மேல நடந்து போனா நாளைக்கு தான் போய் சேருவோம். அதனால ஷேர் ஆட்டோ பிடிச்சி ஒரு வழியா காலேஜ் வந்து சேர்ந்துட்டோம். எங்க காலேஜுக்குள்ளார ரொம்ப நாளா ஒரு பிளைன் நின்றுட்டே இருக்கு. அதை நான் வாடகை எடுத்து ஓட்டலான்னு இருக்கேன். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. இன்னைக்கெல்லாம் ஒரு முடிவோட தான் இருந்தேன், என்னாலும் சரி லிஃப்ட்ல தான் போறோம்னு. அதே மாதிரி வெயிட் பண்ணி லிஃப்ட்ல ஏறிட்டேன். பட் என்ன ஆச்சுன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் ஓவர்லோட் ஆனதுனால வெளியே தள்ளி விட்டேன். அப்புறம் அவனுங்க வர வரையும் வெயிட் பண்ணி தான் கூட்டு போனேன். எப்படியோ கிளாஸ்க்கு போயிட்டோம். அதுக்கப்புறம் லஞ்ச் பிரேக் விட்டாங்க. சரின்னு கேண்டீனுக்கு போலான்னு பார்த்தா வெளியே இருந்த ஆர்டர் மிஷினை காணும். அதுக்கப்புறம் தான் தெரியுது உள்ள தூக்கிட்டு போய் வச்சிட்டாங்க. மதிய உணவுக்கு சாம்பார் சாதம் தான் சாப்பிட்டோம். என் மேல இந்த கரண்ட்டுக்கு என்ன கோவம்னு தெரியல. கரெக்டா சாப்பிடுறது வீடியோ எடுக்கும்போது கரண்ட் நின்று போச்சு. ஏதோ என் ஃப்ரெண்டு பார்த்த வேலை தான் நினைக்கிறேன். காலேஜ்லாம் நல்லா தான் போச்சு. பட் என் மூஞ்சி தான் சோர்ந்து போச்சு. சாயந்தரம் லிஃப்ட் ஏரியே கீழே வந்துடலான்னு பார்த்தா கரெக்டா மெயின்டெனன்ஸ் போட்டு வச்சுட்டாங்க. அதனால நடந்தே கீழே வந்துட்டேன். அடிக்கிற வெயில்ல மண்டெல்லாம் குடைச்சல் கொடுக்க ஆரம்பிச்சிச்சு. சரி இதுக்கு மேல வேலைக்கு ஆகாதுன்னு ஒரு ஜூஸ் வாங்கி குடிக்கலான்னு பார்த்தா சுத்தமா நல்லா இல்ல. வெறும் பவுடர் தான் கொட்டி வச்சிருக்காங்க. லெமன் ஜூஸ் மாதிரியே தெரியல. நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருந்தீங்க முடி வளங்க ப்ரோ. நானும் சரி ஓகே இனிமே கொஞ்சம் முடி அதிகமா வளர்த்து பார்க்கலாம்னு நினைச்சேன். நான் எப்பயுமே மீடியம் ஹேர் கட் தான் பண்ணுவேன். திடீர்னு முடி வளர்க்கறது எனக்கு ஒரு மாதிரியா இருந்தது. சரி ஓகே வெட்டிடலான்னு தோணுனதுனால இன்னைக்கு போய் முடி வெட்டிட்டு இன்னைக்கு நான் நாளை முடிச்சுக்கிட்டேன். நாளைக்கு ஒரு புது வீடியோல பார்க்கறேன். பாய்.